ஏன் முஸ்லிம்கள் கஹ்பாவை வந்து வணங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பலரும் மத்தியில காணப்படுது. கஹ்பாவை முஸ்லிம்கள் வந்து வணங்கலாம், மாறாக அதை ஒரு டிரெக்ஷனாக பயன்படுத்துறாங்கிறது உண்மையான விடயம். அல்லாஹ் தஆலா வந்து சூரா பக்கரா, அதாவது 2வது அத்தியாயம் 144வது வசனத்துல சொல்றான், எங்கிருந்தாலும் கிப்லாவை நோக்கியே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. இது எதற்காக அருளப்பட்டது அப்படின்னு சொன்னா, உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இப்ப மனிதர்களாகிய நாங்க வந்து தொழணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் சொல்வார் கிழக்கே நோக்கி தொழணும், ஒரு நபர் வடக்கு, இன்னொரு நபர் தெற்கு மேற்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு மனிதரும் வந்து ஒவ்வொரு திசையை சுட்டி காட்டி தொழ ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது மனிதர்களுக்குள்ளே வந்து பிளவை ஏற்படுத்தும் என்பது காரணத்துக்காக வேண்டிதான் முஸ்லிம்கள் கிப்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வந்து வலியுறுத்துறான். அது மட்டுமல்ல, எப்படிதான் நீங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பிரித்தாலுமே நடு புள்ளியில காணப்படக்கூடியது தான் இந்த கஹ்பா. இன்னொரு டவுட் வரும், அப்ப ஏன் வந்து அவங்க கஹ்பா வந்து சுற்றி வலம் வந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக எந்த ஒரு வட்டத்திற்கும் மையப்புள்ளி ஒன்றுதான் காணப்படும். அதே போலதான் உலகத்துல காணப்படுற அனைவருக்குமே இறைவன் என்பது ஒருத்தன் தான். அது மட்டும் இல்ல, இந்த கஹ்பாங்கிறது வந்து முதலாக அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட ஒரு பள்ளி வாசல், அது ஒரு வெறும் கட்டிடம் என்பதனால தான். அது மட்டும் இல்ல, இதை நாங்க வணங்குறோம், இதை முஸ்லிம்கள் வணங்குகிறார்கள் அப்படின்ற ஒரு கூற்று வந்துச்சுன்னா யார் ஒருத்தரும் தான் வணங்கக்கூடிய ஒன்றின் மீது வந்து ஏற மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹின் கால பகுதியில பாங்க சொல்றதே அந்த கஹ்பாவின் மேல் ஏறி நின்று தான் பாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சோ எங்க புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இதுதான், முஸ்லிம்கள் கஹ்பாவை வணங்கவில்லை. கஹ்பா அல்லாஹ்வின் பள்ளி, அதை முஸ்லிம்கள் வெறும் டிரெக்ஷனாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான். இந்த ஆன்மீக பயணத்தில் தெரியாத நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் என்னுடன் பயணிடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.